வாழ்ந்து சம்பாதித்து அவர் தான் நீதி உள்ளவர். அவர் நீதியை வைத்து தான் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அவருடைய நீதியை கொண்டு தான் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக தான் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்களை உங்களுக்காக அவர் ரத்த சிந்தி மரித்தார். அது நீங்களே ரத்த சிந்தி மரித்தது போல நீங்கள் உங்கள் பாவத்துக்கான தண்டனையை செலுத்தினது போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த வாழ்க்கை, பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாய் உங்களுடைய நீதியாய் பார்க்கிறார். அதுதான் தேவ நீதி. நீங்கள் இயேசு விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏனென்றால் உங்கள் பாவங்களுக்காக இயேசு ரத்த சிந்தி மரித்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நீதி உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். அதுதான் தேவ நீதி. இந்த நீதியை தேடுங்கள் சொல்றார். இன்றைக்கு இயேசு விசுவாசி கூட அவருடைய நீதியை தேடாமல் இயேசு விசுவாச ரட்சிக்கப்பட்ட சொல்லி தாங்கள் நீதிமானாக நீதி செய்ய முடியாது. தேவனுக்கு நீதிமானாக இருக்க முடியாது. தேவனை நீதிமான் சொல்ல முடியாது. சில கிரியைகளை செய்கிறாங்க, நீதியை சம்பாதிக்க கிரியைகளை செய்கிறாங்களே, அந்த நீதியை தேடினால் அது அவருக்கு முன்பாக உதவாது. அவர் கொடுக்குற நீதியை தேடி அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இலவசமாக அந்த நீதியை நீங்கள் தேடுங்க சொல்கிறார். அந்த நீதியை தேடி அதுதான் தகுதி. அந்த நீதி என்ன? தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தகுதி எது? இயேசு கிறிஸ்து நீதி தான். இயேசுனுடைய ரட்சகர். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு என்று இயேசுவே விசுவாசித்து இயேசுவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் தேவ நீதி. அவர் மூலமாக பிதாவின் சமம் நிற்கிறது தான் தேவ நீதி. அவரை சார்ந்து வாழ்வது தான் தேவ நீதி. அவரே எல்லாம் என்று சொல்லி அவருடைய எல்லாமே அவர் என்று சொல்லி அவருக்குள்ளாக தான் எல்லாமே எனக்கு இருக்கிறது, அவரையுடைய எல்லாம் பரிபூர்ணம் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்வதுதான் தேவனி. அந்த நீதியை தேடுங்கள் சொல்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசுவை விசுவாசிக்கார், இயேசுவை தேடுங்க, இயேசு விசுவாசத்தங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய நீதியை கொண்டு நீங்கள் நற்கிரிகளை செய்யுங்க. நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும், வேதவாசம் சொல்ல காரியம் செய்யணும். ஆனால் அந்த செய்கிற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணாது. இயேசுவை விசுவாசித்து அவர் கொடுக்குற நீதியை கொண்டு அவர் தான் நம்ம நீதிமான் ஆக்குறார். நம்ம செய்கிற கிரியை நம்ம நீதிமான